My dear students, இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ரியல் நம்பர்ஸ்ல வந்து டே 2 ரெண்டாவது நாள் கிளாஸ் பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல நீங்க வந்து அந்த டே 1ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே செகண்ட்ல நாம வந்து ரியல் நம்பர்ஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா யூஸ் பண்ணி எப்படி வந்து HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்ல HCF கண்டுபிடிக்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அதுல இருந்து சில ப்ராப்ளம்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போர்டு எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் கான்செப்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் சிபிஎஸ்இ போர்டில் வரும். அப்படி இருக்கும்போது நாம இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். ஷோ இன்னைக்கு நாம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமால யூஸ் பண்ணி நாம பார்க்க போற முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஷோ தட் எனி பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் is of the form 6q plus 1 6q plus 3 or 6q plus 5 where q is some integer. இதுல இருக்கிற q வந்து some integer கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். எனி பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர், எந்த ஒரு பாசிட்டிவ் ஆட் இன்டீஜரும் இந்த 6q plus 1 6q plus 3 6q plus 5 ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்றத நாம ப்ரூஃப் பண்ணணும். நாம இத போடுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், சொல்யூஷன் பார்ட் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்னா பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நாம என்ன படிச்சிருக்கோம்னா a equal to bq plus r அப்படின்னு படிச்சிருக்கோம். a equal to bq plus r இதான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால நம்ம படிச்சது. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், நாம ப்ரூஃப் பண்ண வேண்டிய இது எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா 6q இருக்கு. நல்லா கவனிக்கணும். 6q அப்ப பாத்தீங்கன்னா 6q அப்ப qக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க தான் b. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், let b equal to 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். b வந்து 6ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா a equal to 6q plus r அப்படின்னு மாறிடும். நான் ஏற்கனவே இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன்ல நான் சொல்லி கொடுக்கும்போது சொன்னேன் r ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா greater than or equal to 0 but less than b இருக்கும். இப்போ இங்க b ஓட வேல்யூ 6ன்னு வந்ததுனால இந்த r ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா greater than or equal to 0 but less than 6ன்னு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி நாம ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றோம். a equal to 6q plus r ன்னு எழுதுறோம். இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போறேன். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா a equal to 6q plus r. இதுல r எப்படி இருக்கும்னா greater than or equal to 0 but less than 6. இந்த b தான் b விட கம்மியா இருக்கும். அப்போ இதுல r ஓட வேல்யூ என்னெல்லாம் வரும் அப்படின்னா 0 1 2 3 4 5 அது வரலையும் 6 வராது. less than 6. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து r க்கு 0 போட போறேன். r க்கு 0 போடும்போது இது இந்த ஈக்குவேஷன்ல வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. a equal to 6q plus 0 which is equal to எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 6q ன்னு கிடைக்குது. r க்கு நான் 1 போடும்போது a equal to எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 6q plus r எடுத்துட்டு 1 போட்டுரு. r க்கு 2 போடும்போது a equal to 6q plus 2 ன்னு கிடைக்குது. r க்கு 3 போடும்போது a equal to இந்த ஈக்குவேஷன்ல போடணும். இந்த ஈக்குவேஷன்ல r க்கு வேல்யூ போடணும். a equal to 6q plus 3. r க்கு வந்து 4 போடும்போது a equal to 6q plus 4. r க்கு வந்து 5 போடும்போது a equal to 6q plus 5 அப்படின்னு வந்து
உனக்கு தெரியும் 6q வந்து ஒரு ஈவன் நம்பர், நல்லா கவனிக்கணும். அந்த ஈவன் நம்பர் கூட 1 ஆட் பண்ணா அவர் என்ன ஆயிடுவார், ஆட் ஆயிடுவார். இதே 6q கூட நான் 2 ஆட் பண்ணும்போது அது ஈவனா இருக்கும், ஈவன் நம்பர். ஆனா அதே ஈவன் நம்பர் கூட நான் 3 ஆட் பண்ணும்போது அது என்ன ஆயிருக்கும், ஆட் நம்பர் ஆயிருக்கும். 6q ஈவன் ஒரு 4 ஆட் பண்ணும்போது இது ஈவன் நம்பரா இருக்கும், இது வந்து ஆட் நம்பரா இருக்கும். ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6q இஸ் ஈவன், ஒரு ஈவன் நம்பர் கூட இன்னும் ஒரு ஈவன் நம்பர் ஆட் பண்ணா ஆன்சர் ஈவன் தான் வரும். அதுவே ஒரு ஈவன் நம்பர் கூட ஒரு ஆட் நம்பர் ஆட் பண்ணா ஆன்சர் வந்து ஆட் வரும். அதுல நான் இதை போட்டிருக்கேன். அப்ப எனக்கு எதெல்லாம் ஆட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஆடு மட்டும் டிக் பண்றேன். இது ஒரு ஆடு, இது ஒரு ஆடு, இது ஒரு ஆடு பாருங்க. அப்ப therefore எனக்கு என்னெல்லாம் வந்திருக்கு, 6q plus 1, 6q plus 3, 6q plus 5, இதெல்லாம் என்ன வந்திருக்கு, ஆடுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின்ல என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க பாருங்க. ஷோ தட் எனி பாசிட்டிவ் ஆட் இன்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம். அவ்வளோதான். இதுல q வந்து ஆல்ரெடி அவங்க இன்டிஜர்னு சொல்லியாச்சு. அப்போ இதுல எல்லாமே since q is integer, அப்போ இது எல்லாமே நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா ஆட் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணிடலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுற வேண்டியதுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் வச்சு நாம இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். An army contingent of 616 members. 616 members is to march behind an army band. மார்ச் ஃபாஸ்ட் போவாங்கல்ல, நடந்து போவாங்கல்ல, அப்படியே எல்லா ஆர்மி மேன் என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. மார்ச் ஃபாஸ்ட் போவாங்க, நடந்து போவாங்க. Of 32 members in a parade, the two groups are march in the same number of columns. இதுல வந்து என்ன பண்றாங்க, ரெண்டு குரூப் வந்து, இதுல ஒரு குரூப் இப்படி இருக்காங்க, இதுல ஒரு குரூப் இப்படி இருக்காங்க. இது குரூப் 1, இது குரூப் 2. அப்போ the two groups are march in the same number of columns. அந்த ரெண்டு குரூப்லயும் காலம்ஸ் போது இந்த நீட்ல நிக்கிறவங்க, இந்த நீட்ல நிக்கிறவங்க இதான் காலம்ஸ்னு சொல்லுவோம். இங்க நிக்கிறாங்க, இங்க எல்லாம் நிக்கிறாங்க காலம்ஸ். மார்ச் இன் த சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ். சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ்ல ரெண்டு குரூப்லயும் இருக்காங்களா, இதான் கீவேர்டு. வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் விச் தே கேன் மார்ச். இதுல கீவேர்டு வந்து மேக்ஸிமம் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா ஜிசிடி. அப்ப ஜிசிடி ஆஃப் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னாலும் ஹெச்சிஎஃப்னாலும் ரெண்டு ஒன்று தான். அப்போ ஜிசிடி ஆஃப் நம்ம என்ன போடணும் அப்படின்னா 616, 32 போடணும். அப்போ ஒரு காலத்துக்கு எவ்வளோன்னு நமக்கு கிடைச்சிடும். அப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பிரகாரம் இந்த 616 என்ன பண்ணணும், 32ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 132 இஸ் 32. 11ல 2 போயாச்சுன்னா 9, 5ல 3 போயாச்சுன்னா 2, இதுல ஒரு 6 வரும். இதுல எத்தனை வாட்டி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 296 வந்து 296ல எத்தனை 32 இருக்குன்னு பார்க்கணும். 9 டைம்ஸ் வரும், 288 வரும். அப்ப எனக்கு ரிமைண்டர் வந்து 8 வரும். திருப்பியும் இந்த 32 என்ன பண்ணணும், 8ஆல டிவைட் பண்ணணும். 4 8s are 32. The remainder is 0. அப்போ இந்த இடத்துல இந்த பியோட பொசிஷன் தான் அது ஆன்சர். therefore number of columns, number of equal columns எவ்வளவு இருக்குன்னா 8. இது ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ ஃப்ரேம் பண்ண முடியும்னா 8 ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அடுத்தது யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா
to show that the square of the positive integer is the square of the positive integer is either of the form 3m or 3m plus 1 for some integer m. Euclid's division lemmaவை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணினா அது இங்க இருக்கிற ஏதோ ஒரு ஃபார்ம் 3mலயோ இல்ல 3m plus 1 ஃபார்ம்லயோ இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இதான் கொஸ்டின். டு ஷோ தட் தி ஸ்கொயர் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை ஸ்கொயர் பண்றோம் இல்லையா, இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் 3mோ இல்ல 3m plus 1 இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணு அப்படின்றாங்க. அப்ப நான் இந்த சொல்யூஷன் பார்ட் நான் எப்படி எழுதுறேன் பாரு. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா A equal to BQ plus R. எல்லா கொஸ்டின் இதுல தான் நம்ம ஆரம்பிப்போம். இதுல நல்லா நோட் பண்ணி பாரு. இதுல நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா 3m இருக்கு, அப்புறம் 3m plus 1 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். போன கொஸ்டின் மாதிரி பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, அப்போ லெட் b ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துட்டேன்னா a ஈக்குவல் டு என்ன ஆகும், 3q plus r அப்படின்னு கிடைக்கும். அப்போ எனக்கு ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 பட் லெஸ் than 3 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்க 3 இருக்கும்போது 3 விட சின்னதா இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், ஆரோட வேல்யூ நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா 0, 1, 2 இது மட்டும் தான் கிடைக்கும். ஆர் வந்து 0வா இருக்கும்போது ஏ என்னவா இருக்கும், இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும் 3q plus 0. அப்போ a வந்து 3q. அப்போ a ஸ்கொயர்ட் என்ன வரும், 3q ஸ்கொயர். அதில் சொல்லியிருக்கு இல்லையா, ஸ்கொயர்ட் 9q ஸ்கொயர் வரும். நல்லா கவனிக்கணும். ஈக்குவல் டு 3q வச்சுக்கிறேன். இப்போ நான் r ஈக்குவல் டு 1 போடுவேன். ஆருக்கு 1 போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும், a ஈக்குவல் டு 3q plus 1 கிடைக்கும். அப்போ இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், a ஸ்கொயர். நீ கேட்கலாம், ஏன் சார் ஸ்கொயர் பண்றீங்க, ஸ்கொயர் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ இந்த இன்டீஜரை வந்து நான் ஸ்கொயர் பண்றேன், 3q plus 1 ஹோல் ஸ்கொயர் போடுறேன். இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. அப்போ இது என்ன ஆகும், 9q ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab 6q. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இது ரெண்டுத்துல இருந்தும் ஐ எம் கோயிங் டு காமன்லி டேக் 3q காமன் எடுத்தா உள்ள என்ன இருக்கும்னா ஒரு 3q இருக்கும், இதுல ஒரு 2 இருக்கும், பிளஸ் 1 இருக்கும். ஸோ அந்த a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதும்போது 9q ஸ்கொயர் 1 6q ஸ்கொயர் வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், 9q ஸ்கொயரையும் 6q தான் வரும், 6qவையும் பக்கத்துல கொண்டு வந்துரு. இப்போ இதுல இருந்து ஐ எம் கோயிங் டு டேக் 3 ஒன்லி, தென் வி ஆர் ஹேவிங் 3q ஸ்கொயர் பிளஸ் 2q பிளஸ் 1. இதுவும் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த பார்ட்டை பார்த்தேன்னா இதுவும் மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கு, 3 இன்ட்டு சம்திங் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அதான் மல்டிபிள் ஆஃப் 3 இன்ட்டு m plus 1 எழுதிக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இங்க இந்த இடத்துல m, சின்ஸ் நான் m எதை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு 3q ஸ்கொயர்ட் பிளஸ் 2q அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன் m ஓட வேல்யூ. அப்போ எனக்கு a ஸ்கொயர் என்ன கிடைக்குது, 3m plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது நான் ஆருக்கு 2 போட போறேன். ஆருக்கு 2 போடும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா
r equal to 2 போடும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3q plus 2 கிடைக்கும். 3q plus 2 a வந்து 3q plus 2 whole square போகும். இப்போ இது a plus b whole square ஃபார்முலால போகும். a square b square 2ab 3 2s are 6 6 2s are 12q. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த 6q ஸ்கொயரையும் இங்க இருக்கிற 12qவையும் பக்கத்துல கொண்டு வந்துட்டு இந்த 4 நான் பின்னாடி எழுதிக்கிறேன். இந்த 4 அப்போ நான் இது ரெண்டுத்துல இருந்தும் 3 நான் காமனா எடுக்கிறேன். 3 காமனா எடுத்தா என்ன வரும், 2q ஸ்கொயர் வரும். இதுல இருந்து 4q வரும். 4 3s are 12. இங்க இருக்கிற 4 அப்படியே. ஸோ இங்கேயும் பாரு, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 கிடைச்சிருக்கு. மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கு. அதனால நான் இந்த 3m plus 4 அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுதான் யாருன்னா a ஸ்கொயர். இப்போ r 2வா இருக்கும்போது r வந்து 2வா இருக்கும்போது a ஈக்குவல் டு 3q plus 2 rக்கு போட்டுட்டேன். இப்போ நான் a ஸ்கொயர் போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 3q plus 2 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab வரும். இந்த 6q ஸ்கொயரும் 12qயும் பக்கத்தில் போட்டுட்டு இந்த ப்ளஸ் 4 போட்டுட்டாச்சு. 3 காமனாக எடுத்தனா we get 2q ஸ்கொயர் ப்ளஸ் 4q ப்ளஸ் 4 கிடைக்கும். இதுவும் மல்டிபிள் ஆஃப் m இருக்கிறதுனால இந்த 3m ப்ளஸ் 4 அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரும். கொஸ்டின்ல என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்ததுன்னா 3m ப்ளஸ் 1 3m ப்ளஸ் 4 நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதுல வந்து இந்த 2 தான் இருக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு நம்பர் ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு a ஸ்கொயரோட வேல்யூ என்னெல்லாம் வந்தது அப்படின்னா a ஸ்கொயர் வந்து 3m வந்தது. இன்னும் ஒரு a ஸ்கொயர் வந்து என்ன வந்ததுன்னா 3m ப்ளஸ் 1 வந்தது. இன்னும் ஒரு a ஸ்கொயர் வந்து என்ன வந்ததுன்னா 3m ப்ளஸ் 4 வந்தது. அப்போ ஒரு கொஸ்டினை இன்னொரு வாட்டி படிச்சா தெரியும். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா டு ஷோ தட் ஸ்கொயர் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர், பாருங்க, ஸ்கொயர் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர் it should be in the form of 3m plus 1r. இது ரெண்டும் தான் இருந்தது. நம்ம இதையும் சேர்த்து ப்ரூவ் பண்ணிருக்கோம். hence proved. அப்போ நான் இதை ரீகால் பண்றேன் பாரு. இதுல நான் b வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். அப்போ a எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3q plus r அப்படின்னு கிடைக்குது. b 3 இருக்கிறதுனால இந்த r ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா 0 less than 3 இருக்கும். அப்போ எனக்கு r ஓட வேல்யூ என்னெல்லாம் கிடைக்கும்னா 0 1 2 கிடைக்கும். இதெல்லாம் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு a ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். a ஸ்கொயர் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 எழுதிக்கிறேன். hence we get the proof. use Euclid's division lemma to show that cube of any positive integer, போன கொஸ்டின் வந்து ஸ்கொயர், cube of any positive integer is of the form 9m plus 1 or 9m plus 8. நான் இந்த கொஸ்டினை எப்படி போடுறதுன்னு சொல்லி தர போறேன். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் lemma to show that cube of any positive integer. நான் இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ண போறேன், let the positive integer we know that போடுவோம். we know that first question அதான், the positive integer should be in the form of இப்பதான் படிச்சோம். எப்படி இருக்கும் பாசிட்டிவ் இன்டிஜர், எப்படி இருக்கும் 3q plus 1 3q plus 2
ஆக்சுவலி யூக்ளிட்ஸ் டிவிஷன்ல நம்ம என்ன சொல்லுது, a ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். அப்ப அதுல இது 3q plus 1 3q plus 2ன்னு இருந்தாலே அது இன்டீஜர்ஸ். போன கொஸ்டின்ல பார்த்தோம். அப்போ இதுல b இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா 3 இருக்கு. அப்போ ரிமைண்டர் எப்படி இருக்கும்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 பட் லெஸ் than 3r. அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா இதோட கியூப், இந்த இன்டீஜர்ஸோட கியூப். அப்ப ஃபர்ஸ்ட் 3q இருக்கு, அதோட கியூப் போடு. 3 கியூப் வந்து 27 கியூப்னு வரும். நல்லா கவனிக்கணும், 27 கியூப். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 9 into 3 கியூப் அப்படின்னு எழுதிக்கிறேன். இது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 9 into something, அப்போ மல்டிபிள் ஆஃப் 9 ஆயிடுச்சு, 9m வச்சுக்கிறேன். சின்ஸ் m ஈக்குவல் டு 3q கியூப், அப்போ இது வந்து 9m அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்த இன்டீஜர் என்னன்னா 3q plus 1, அதை வந்து கியூப் பண்ணணும். ஏன் கியூப் பண்ணணும் அப்படின்னா இங்க சொல்லியிருக்கு கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ a plus b ஹோல் கியூப் ஃபார்முலா போடு. a கியூப் plus b கியூப் plus 3 a squared b plus 3 a b squared. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 27 கியூப் 1 3 ஸ்கொயர் 9, 9 into 3 27 q ஸ்கொயர், 3 3s are 9 கியூப். அப்போ இதுல எல்லாத்துல இருந்தும் நான் டிக் பண்றேன் பாரு, இதுல இருந்து இதுல இருந்து இதுல இருந்தும் I am going to take 9 commonly. Then we have 3q plus இதுல இருந்து 9 எடுத்தா 3q ஸ்கொயர்ட், இதுல இருந்து 9 எடுத்தா வெறுமனே q இருக்கும். பிளஸ் ரிமைனிங் யார் இருக்கா பாரு, 1 அப்படின்ற நம்பர் மட்டும் தான் இருக்கு, அந்த 1 இங்க போட்டு. இப்ப இதுவும் பார்த்தனா 9 into something இருக்கு. அப்ப இதுவும் மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கு, 9m plus 1 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் m எதை ட்ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3q plus 3q ஸ்கொயர்ட் plus q நான் m எடுத்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு 9m plus 1 வந்து பர்ஃபெக்ட் கியூபா வந்திருக்கு. அடுத்தது மூணாவது இன்டீஜர் யாரு, ஃபர்ஸ்ட் இன்டீஜர் இதுக்கு கியூப் போட்டாச்சு, செகண்ட் இன்டீஜர் இதுக்கு கியூப் போட்டாச்சு, தேர்ட் இன்டீஜர் இப்ப 3q plus 2க்கு கியூப் போடணும். அப்போ 3q plus 2 ஹோல் கியூப், இதுவும் a plus b ஹோல் கியூப் ஃபார்முலால போடு. a கியூப் b கியூப் 3 a ஸ்கொயர்டு b plus 3 a b ஸ்கொயர்டு. அப்ப 3 கியூப் 27 கியூப் plus 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் 9, 9 into 3 27 into 2 54 q ஸ்கொயர்ட் plus 3 3s are 9, 2 ஸ்கொயர் 4, 9 4s are 36 q. இப்ப இது எல்லாத்துல இருந்தும் 9 காமன் ஆயிடு. அப்ப இது 3 கியூப், இவரு இவரு இவரு. இப்ப இதுல இருந்து 6 வரும், 6q ஸ்கொயர் 9 போயாச்சு, 4q அங்க இருக்கிற பிளஸ் 8 இங்க இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 9க்கு பக்கத்துல இந்த டேர்ம் இருக்கிறதுனால இதையும் நான் மல்டிபிள் ஆஃப் 9 போடும்போது 9m plus 8 அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த நம்பரோட கியூபும் எனக்கு 9m plus 8 வந்துருக்கு. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க, 9m plus 1 9m plus 8ன்னு அந்த கியூப் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கா பார்க்கலாமா, இருக்கு. ஃபர்ஸ்ட் பாரு 9m, ரெண்டாவது பாரு 9m plus 1, மூணாவது பாரு 9m plus 8. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அந்த கொஸ்டினை எழுதிட்டு ப்ரூவ்டுன்னு எழுதிட்டு. ஸோ இந்த கொஸ்டின்லாம் புக்கில் இல்லைன்றதுனால படிக்காம விட்டேன்னா உங்களோட ஹையர் ஆர்டர் திங்கிங் வந்து டெவலப் ஆகாது. அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். நிறைய வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து ஒரு ஃபுல்லா கான்செப்ட் ஓரியன்டா என்னெல்லாம் நாலேஜ் வேணும், ஒலிம்பியாட் எக்ஸாம் அட்டன் பண்ணணுமா, நான் சொல்லி கொடுக்கறத பண்ண கரெக்டாக பண்ணிடலாம். அப்போ கம்ப்ளீட் ஒரு வெர்ஷனாக தான் என்னோட டீச்சிங் இருக்கும். அதனுடைய ஒரிஜினல் புக் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி இருந்தது. எவ்வளோ கனமா இருக்குன்னு பாரு, தடியா இருக்கும், எவ்வளோ இருக்கு பாரு. அதில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு இதை ஒரு புக்குன்னு வச்சிருக்காங்க.
கம்பேரிங் டு ஸ்டேட் போர்டு 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் உங்களோட என்சிஆர்டி சிலபஸ் வந்து 50% கூட இல்லை. அது என்னன்னா உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் போயிடும். நான் சொல்லி தர மாதிரி படிச்சீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான நாலேஜ் வரும். நெக்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம் போடணும். அந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எதுவுமே பத்தாது. ஓகே, இப்போ நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தரவா போட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளமாக சிலது சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஃபீட்பேக் போடுங்க. டேஞ்சன்ட் டீச்சிங் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக சென்டம் ஆகலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.